கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய வார்த்தை ஆமோஸ் 9:14. என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன். இந்த நாளிலே தேவன் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று அவர் உறுதியாய் கட்டளையிடுகிறார். நம்மளுடைய சிறையிருப்பு என்ன நமக்கு தான் தெரியும். எந்த காரியத்துல நாம சிறைப்பட்டு போயிருக்கோம்? பாவமா, இல்ல பலவீனமா, அல்லது நமக்கே தெரியாம மறைந்திருக்கிற ஜென்ம கிரிகைகளா, பழைய மனுஷனுடைய கிரிகைகளா, கடன் தொல்லைகளா, வியாதிகளா, வறுமையா, சிறுமையா, எந்த சிறையிருப்பா இருந்தாலும் கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை திருப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எல்லாருக்குமே இந்த வார்த்தையானா? இல்ல, என் ஜனம். அவருடைய ஜனமா இருக்கும் பொழுதுதான் நம்முடைய சிறையிருப்பு திருப்புகிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா, யோபு என்ற ஒரு நல்ல மனிதர் அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அவருக்கு என்ன சிறையிருப்பு? எல்லாத்தையும் இழந்த நிலை. பிள்ளைகளை இழந்தார், சகல மேன்மைகளை இழந்தார், நற்பெயரை இழந்தார், மனைவி இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாய் நின்ற நேரத்தில ஆதரவா இருக்க வேண்டிய மனைவியும் அவரை விட்டு கடந்து போனார். இதோ அன்பாய் பேச வந்த சிநேகிதர்களும் தூஷித்தார்கள். தேவன் ஒருவரை அவரோடு இருந்தார். தேவன் அவர் கூடவே இருந்தார். பிரியமான தேவ ஜனமே, நீ சிறைப்பட்டு போயிருக்கலாம். அந்த சிறையிருப்பிலும் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேல் சிறையிருப்பை நான் திருப்புவேன். இதோ யோபு அவருடைய பிள்ளை, அவருடைய ஜனம், அவருடைய இஸ்ரவேல், அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். இந்த சிறையிருப்பு திருப்புவதற்கு காரணம், யோபுவை நிந்தித்து அவமானப்படுத்தி அவரை ஏசித்து தூஷித்த இதோ சிநேகிதர்களுடைய கிரிகைகளை கர்த்தர் பொறுத்து கொள்ளாமல் அவர்களுக்கு சிட்சையை தருவேன் என்று அவர் மனதிலே நிர்ணயித்து யோபுவை நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லும் பொழுது உடனே யோபு தன் மனதில ஒரு கசப்பையும் வையாமல், ஏதோ கர்த்தர் இவர்களுக்கு சிட்சை அனுமதிக்கட்டும், தண்டனை அனுமதிக்கட்டும் என்று அவர் எவ்வளவேனும் இருதயத்தில எந்த பகை உணர்ச்சியும் இல்லாதபடிக்கு தேவன் இவர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று யோபுவை சொல்லும் பொழுது உடனே கீழ்ப்படிந்தார். நாம கூட நம்முடைய சிறையிருப்பின் மத்தியில மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, குறிப்பாய் நம்மை தூஷிக்கிறவர்களுக்கும், நம்மை பரியாசம் செய்கிறவர்களுக்கும், நிந்திக்கிறவர்களுக்கும் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை முதலாவது திருப்புகிறார். யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். தேவ ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்து சிறைப்பட்டு போனாலும் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த சிறையிருப்பை மாற நாம் என்ன செய்ய வேண்டும்? யோபுவை போல நிதானம், யோபுவை போல உத்தமம், யோபுவை போல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கூட பழகினவர்கள், கூடவே இருக்கிறவர்கள் எந்த நிந்தையான பேச்சுகள் பேசினாலும், எந்த விரோதமான காரியங்களை செய்தாலும், பழி சாட்டினாலும், தேவனுக்குள் யோபு நிலையாய் நின்றது போல இதோ நாமும் அவ்விதமாய் அவருக்குள் நிற்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். யோபு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனையாய் கொடுத்தார். அவருக்கு தீர்க்காயுசை கொடுத்தார், எல்லா மேன்மைகளை கொடுத்தார். அருமையான தேவ ஜனங்களை, இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, உங்களுடைய சிறையிருப்பு மாற வேண்டுமா? யோபுவை போல மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மற்றவர்களுடைய எந்த நிந்தையான பேச்சுகளையும் இருதயத்தில் வையாமல் அவர்களுக்காக பரிசுத்த இருதயத்தோடு ஜெபிக்கும் பொழுது நாம் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் தேவன் தருகிறார். நம் சிறையிருப்பை மாற்றுகிறார். நாம் ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, இந்த நாளிலும் என் தேவன் அநேக ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பி
யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிப்பீராக. நீர் ஆசீர்வதித்தீர், அதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.